ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே வாராக வாசிக்கிறோம். அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தாள், அவனும் புசித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாட்களிலும் கூட இங்கே அந்த ஆதியாகம புஸ்தகத்தை நாம் தியானம் செய்கின்றதான வேளையிலே தேவனுடைய அந்த அன்பில் ஆனந்தமாய் வாழ்ந்து வந்ததான ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து முற்றிலுமாக விலக்கப்பட்டது எப்படி? இங்கே தந்திரமுள்ள சர்ப்பமாக சாத்தான் ஏவாளிடம் வார்த்தைகளை கொடுத்த பொழுது அந்த 3ஆம் சத்தத்தை ஏவாள் ஏன் தவிர்த்து விடவில்லை? காட்டு ஜீவனாகிய சர்ப்பம் வீட்டு வாசற்படி வருவதற்கு தோட்டத்தை பாதுகாத்த ஆதாம் எப்படி அனுமதித்தான்? சர்ப்பத்தினுடைய சம்பாஷணை மிகவும் தந்திரமாய் காணப்பட்டது. மனிதனில் காணப்பட்டதான அந்த பரிவு கொண்டது போல சர்ப்பம் பேசும்பொழுது ஏவாளும் பதிலளிக்க பிரச்சனை அங்கே ஆரம்பமானது. விஷம் கலந்த சர்ப்பம் தூய பால் போன்ற வார்த்தைகளை பேசினது. நீங்கள் சாகவே மாட்டீர்கள், தேவர்களைப் போல மாறலாம் என்று ஆசை வார்த்தைகளை சொன்ன பொழுது ஏவாள் அந்த வார்த்தையில் மயங்கி போனாள். அந்த வார்த்தையில் கலந்திருந்த விஷத்தை அவள் உணராதிருந்தாள். சர்ப்பத்தினுடைய அந்த வார்த்தை தந்ததான இனிப்புடன் பாவத்தை நோக்க அந்த கனி பார்வையிலேயே அவளுக்கு மிகவும் இனித்தது. புத்தியை தேட இதுவே நல்ல கனி என்றும் அவள் நினைத்தாள். தான் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்ட நிறைவானவள் என்பதை அந்நேரத்திலே ஏவாள் மறந்து போய்விட்டாள். கர்த்தர் கிருபையாய் கொடுத்ததான சுதந்திரத்தை கையில் எடுத்தாள் ஏவாள். தேவனுடைய வார்த்தையா தனக்கு நல்லது அல்லது சர்ப்பத்தினுடைய வார்த்தையா நல்லது என்று சொல்லி அவள் தனக்கு எது நல்லது என்று தெரிந்தெடுக்கும் உரிமையை கையில் எடுத்து தனக்குத்தானே கடவுள் போல அவள் சிந்தனை கொண்டவளாக அந்த ஏவாள் மாறிவிட்டாள். அவள் வழியில் ஆதாமும் விழுந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாட்களில் நம்மை சுற்றிலும் வஞ்சக வார்த்தைகளும் தந்திர சூழ்நிலைகளும் எங்கும் பெருகிவிட்டது. எந்த நேரத்திலும் கால்கள் சறுக்கிவிடக்கூடிய ஆபத்துக்குள் நாம் நாட்களை காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். இதிலிருந்து தப்பித்துக் கொள்ள ஒரே வழி தேவனுடைய வார்த்தை மாத்திரம்தான். தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு நாட்களும் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறது, சரியான பாதையிலே போதித்து வழி நடத்துகிறது. பலவிதமான நெருக்கடியான சூழ்நிலை பாவ நிறைந்த உலகத்திலிருந்து பரிசுத்தமாய் வாழும்படியாய் வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தையானது நம்மை ஒவ்வொரு நாட்கள் நம்மை புடமிட்டு கொண்டே இருக்கிறது. முதல் மனிதனின் பாவ சுபாவம் நம்மை ஆட்டி படைத்தாலும் இன்று நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த மாசற்ற அந்த பரிசுத்தமுள்ள இரத்தம் நம்மை ஒவ்வொரு நாளும் பாவ சாபத்திலிருந்து நம்மை விடுவித்து நம்மை பாதுகாக்கிறது. பகுத்தறிகின்ற ஒரு கிருபை வரத்தையும் ஆவியானவர் ஒவ்வொரு நாட்களும் நமக்கு தந்திருக்கிறார். அதனாலே தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில எந்த விதமான தடுமாற்றமும் இல்லாதவர்களாக ஒரே நிலையான ஒரு வாழ்க்கை வாழ, ஒரு ஆவிக்குரிய ஒரு பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாக வாழ்வதற்கு தெய்வ சமூகத்திலே நாட்கள் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். எப்பேற்பட்ட பாவம் நிறைந்த உலகமானாலும் தேவனுடைய பரிசுத்த பிள்ளைகளாக, தேவனுக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக வாழ வேண்டுமானால் செய்ய வேண்டிய காரியம் 2 உண்டு. முதலாவது, தேவனுடைய வார்த்தையை முருக பற்றி கொண்டு வார்த்தையின்படி வாழும்படியாய் தெய்வ சமூகத்திலே நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். 2வது, கர்த்தர் ஒவ்வொரு நாட்களும் அவருடைய கிருபையை தந்து பரிசுத்த ஆவியானவர் தருகின்ற அந்த ஆலோசனையின்படி நடக்கின்றதான பொழுது நிச்சயம் கர்த்தர் நம்ம இந்த உலகத்திலிருந்தும் சகல விதமான சாபக்கேடுகளிலிருந்தும் பாவ வாழ்க்கையிலிருந்து நம்மை விடுவித்து பாதுகாத்து பரிசுத்தத்தின் பாதையிலே வழிநடத்த அவர் போதுமான தேவனாய் காணப்படுகிறார். இந்த வஞ்சிக்கின்ற உலகத்திலிருந்து பாவனிருந்து வஞ்சிக்கின்ற உலகத்திலிருந்து நம்மை தேவன் விடுவித்து பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய வார்த்தையை உன்னிப்பாய் கவனித்து அந்த வார்த்தையின்படி
கீழ்ப்படிந்து நாம் செய்கின்றதான பொழுது நிச்சயம் கர்த்தர் நாம் இந்த உலகத்திலிருந்து பாதுகாத்து செவ்வையான பாதையில வழி நடத்துவார். நாம் அதன்படி செய்வோமாக. தெய்வ கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஜெபிக்கலாமா? உங்கள் நேசிக்கிறதான அன்பின் நல்ல தகப்பனே, அப்ப ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, இந்த உலகத்தில் காணப்படுகிற பிசாசானவன் கொண்டு வருகிற சகல விதமான தந்திரமான வார்த்தைகள் நின்றும் அந்த வார்த்தையிலிருந்து பகுத்தறிந்து கொள்வதற்கு ஏற்ற தகப்பனே ஒவ்வொரு நாளுக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை பரிசுத்த ஆவியானவர் நீர் யாவருக்கும் கொடுப்பீராக. எங்களுடைய காலடிகள் வலுவாதபடி எங்கள் நடைகள் ஆண்டவர ஒவ்வொரு நாட்களும் உம்முடைய வழிகளில் ஸ்திரப்படுவதற்கு உம்முடைய பாதத்தில் இந்த காலை பொழுதுல யாவரையும் அர்ப்பணித்து செபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் நீரே தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆலோசனை கர்த்தராய், நீரே வழியாய், சத்தியமாய், ஜீவனாக கூடவே இருந்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.